வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு எந்த மாதத்துலேருந்து முட்டை கொடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல வெள்ளைக்கரு கொடுக்கணுமா இல்லை மஞ்சள் கரு கொடுக்கணுமா, குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாமா, இதனால எதுவும் பிரச்சனை வருமா, ஒருவேளை முட்டை அலர்ஜி ஆனிச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், இந்த முட்டை அலர்ஜி ஆன குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைக்கு முட்டை எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாகவும், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம திட உணவுகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம எடுத்ததுமே ஃபஸ்ட்டே முட்டை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜீரண கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, எக்குனால அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப லேட்டாக 1 வயசு 12 மாதம் அந்த மாதிரி டைம்லேயும் கொடுக்கக்கூடாது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் டெய்லி ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்குன்னு வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதோட அறிகுறிகள் பற்றியும் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வீட்லேயே என்ன ஃபஸ்ட் எய்ட் முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே பாருங்கள், கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக கொடுக்கறதுனாலையும் அவங்களுக்கு புரத சத்து குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டு டைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 12 மணி. இந்த டைமிங்கில் நீங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் நல்லா ஆக்டிவாக விளையாடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளையாடி தூங்குகிற டைம் இருக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு எந்த முட்டை ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிராய்லர் கோழி முட்டைனாலும் கொடுக்கலாம், நாட்டுக்கோழி முட்டைனாலும் கொடுக்கலாம், வாத்து முட்டைனாலும் கொடுக்கலாம், காடை முட்டைனாலும் கொடுக்கலாம். ஆனால் கரெக்டான பதத்தில் நல்லா வேக வச்சு கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். இன்னும் முக்கியமான விஷயம், நாட்டுக்கோழியாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. ஒரு சில குழந்தைங்க முட்டை சாப்பிடாததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதோட ஸ்மெல்லு பிடிக்காததுனால தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்மெல்லு பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரக பொடி, மிளகு பொடி, அப்புறம் லைட்டாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு பாயில்டு எக் பிடிக்காது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க சப்பாத்திலேயோ அல்லது எக்கு தோசை போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆம்லேட் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்போதுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியான ஸ்டைலில் முட்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. விதவிதமான ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வத்தல், மிளகாய் தூள் இது மாதிரி எதுவும் ஆட் பண்ணாமல் அதிகமாக ஸ்பைஸியாக இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதிகமாக காரமாக இருந்தால் கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இப்போ முட்டையோட மஞ்சள் கரு ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா இல்லை வெள்ளைக்கரு ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் கருலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக ஒரு ஃபுல் மஞ்சள் கருவும் குழந்தை சாப்பிடணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறது நீங்கள் தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு நியூவாக ஒரு ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே வெள்ளைக்கரு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வேக வச்ச முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் தாய்ப்பாலோ அல்லது நீங்கள் கொடுக்குற ஃபார்முலா மில்க் எதுனாலும் சரி அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு தோசை மாவு ஊற்றுனா எப்படி இருக்கும், இட்லி மாவு ஊற்றுனா எப்படி இருக்கும், அந்த பதத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி கலந்து அந்த பதத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு டே நீங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்துட்டு மஞ்சள் கரு கொடுத்துட்டு ஒரு 2 டேஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏதாவது அலர்ஜி எதுவும் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். தொடர்ந்து எதுவும் அலர்ஜி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு 5 நாளைக்கு நீங்கள் மஞ்சள் கரு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேஸ் ரெஸ்ட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அவிச்ச வெள்ளைக்கருவை குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கொடுத்தீங்கன்னா அவங்களால மெல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு பல் வந்துருச்சு அப்படின்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வராத குழந்தைங்களுக்கு 9 மாதத்துல பல் வராத குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு, பீட்ரூட் அதெல்லாம் சீவுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த கேரட் சீவுறதுல துருவிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கிடச்சிரும். இதை குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்பூனில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு தனித்தனியாக பிரித்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி வெள்ளைக்கரு கொடுத்து 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அலர்ஜி எதுவும் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அலர்ஜி எதுவும் வரல அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் தாராளமாக ஒரு 5 நாள் கொடுங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் லீவ் விட்டுருங்க. இப்போ நமக்கு வெள்ளைக்கருலையோ இல்லாட்டி மஞ்சள் கருலையோ அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக முழு முட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு முட்டையை எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பச்சை முட்டை கொடுக்கவே கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலில் வெறும் பச்சை முட்டையை கலக்கி கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் வரும்.
இதனால தான் பச்சை முட்டை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கும்போது அந்த முட்டையோட ஓடோட கலர் ரொம்ப பழுப்பு நிறத்தில் இருந்தாலோ அல்லது அதில் வந்து பிளட் ஸ்டெயின் ஏதாவது இருந்தது அப்படின்னாலோ, கோழியோட மலம் ஸ்டூல் ஏதாவது மோஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலோ அந்த முட்டையை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரி, அப்போனா ஹாஃப் பாயில்டு எக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதோட ஒரு பகுதி மட்டும்தான் வெந்திருக்கும், மேலே உள்ள பகுதி வந்து வெந்திருக்காது. இதுலேயும் சால்மோனெல்லா அப்படின்ற ஒரு கிருமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால தான் குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சனோ இல்லை வந்து டைஃபாய்டு அப்படி இல்லைன்னா எக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைக்கு முட்டை ஒத்துக்கல அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? எக் அலர்ஜி வர்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு முட்டை கொடுத்ததும் அதே நாளில் கோல்ட் ரேஷஸ் வரும், அங்கங்கே இச்சிங் இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக உதடு, நாக்கு, கண் இதெல்லாம் வீங்கி போயிருக்கலாம். கண்ணிலேருந்து தனித்தனியாக வரலாம். வாந்தி, பேதி, வயிற்றால போனாலோ இல்லை மூச்சு விடுறதுல ஏதாவது சிரமம் இருந்தாலோ, குழந்தை வயிறு வலி அப்படின்னு ரொம்ப விடாமல் அழுதுகிட்டே இருந்தாலோ, இது வந்து முட்டை வந்து குழந்தைக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும். ஒருவேளை எக் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் எப்போ எக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 6 மாதம் அந்த குழந்தைங்களுக்கு கன்ஃபார்மாக எக் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எக்கு கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் கருலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பயும் அலர்ஜி வருது அப்படின்னா மறுபடியும் குழந்தைங்களுக்கு முட்டை ட்ரை பண்ணாதீங்க. முட்டைக்கு ஈக்குவலான புரத சத்து இருக்கிற மற்ற காய்கறிகள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், முட்டை அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போதுமே பேக்கரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஐட்டம்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து எக்கு சேர்க்காமல் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனால அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு முட்டை என்னோட குழந்தைகள் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையில் கார்போஹைட்ரேட் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. எல்லாரும் கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள் இருக்குது அப்படின்னு அதை ஒதுக்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே, B12, அது மட்டும் இல்லாமல் ஜிங்க்கு, செலினியம், கால்சியம், பாஸ்பரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கோலின் சத்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். அந்த கோலின் சத்து இந்த முட்டையில் தாராளமாக இருக்குது. ப்ரெக்னென்சி பீரியட்லேருந்தே டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டு வரும்போது உங்களோட குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லாவே இருக்கும். முக்கியமாக மஞ்சள் கருவில் லியூட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே முக்கியம். ஃப்யூச்சரில் கண் பார்வை குறைபாடு எதுவும் வராமல் உங்கள் குழந்தைங்களுக்கு தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு முட்டை தாராளமாக கொடுக்கலாம். ஒரு முட்டையில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும். 8 கிலோவுக்கு மேலே உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு 2 முட்டை கொடுக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி முட்டை கொடுத்தா குழந்தைங்க போர் அடிச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வேறு வெரைட்டிலையும் டேஸ்ட்லேயும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக முட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாயு தொல்லை வரும். அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள், ஜீரண கோளாறுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளைக்கரு மட்டுமே சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து மஞ்சள் கரு மட்டுமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு ஃபுல்லான புரத சத்துக்களோ இல்லை முட்டையில் உள்ள முழு சத்துக்களோ நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முட்டை எடுத்துக்கிட்டா வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்டா தான் அதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஃபேமிலியில் யாருக்காவது முட்டைக்கு அலர்ஜி இருந்தது அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் எக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைக்கு இன்னைக்கு புதுசாக முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேறு எந்த இணை உணவுகளும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வேறு இணை உணவுகளால் கூட குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரலாம். எதனால அலர்ஜி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். எப்போதுமே நியூவாக ஒரு பொருள் குழந்தைங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பொருள் மட்டும்தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும். 2-3 கலவைகளாக கொடுத்தீங்க அப்படின்னா அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் குழந்தைங்களுக்கு MMR வேக்சின், ஃப்ளூ வேக்சின், எல்லோ ஃபீவர் வேக்சின் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வேக்சின்லேயும் முட்டையோட ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு எக் அலர்ஜி இருந்தது அப்படின்னா இந்த வேக்சின்லாம் போடும்போது உங்களோட குழந்தைகள் டாக்டரோட மேற்பார்வையில் போடுறது ரொம்பவே நல்லது. ஏதாவது எக் அலர்ஜி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வேக்சின் போடும்போது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.